நினச்சி கூட பார்க்கல உங்கள் கூட நான் இப்படி உட்காந்துருந்து பேசுவேன்னு. கனவு மாதிரி இருக்கு. ஆமாம் சாரதா, அது என்னமோ உண்மைதான். அத்தைக்கு பல நாள் கனவு நிறைவேறிட்டல. இத்தனை வருஷம் இருந்த தவிப்பு நிறைவேறிட்டு இனியும் என் ராஜாக்கும் என் வெண்பாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும். அதான் என்னோட பெரிய ஆசை. எனக்கும் அதே ஆசைதாம்மா. அம்மா, நீங்கள் தான் அண்ணங்கிட்ட பேசி சீக்கிரம் நம்ம ராஜாக்கும் வெண்பாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாம் பயப்பட வேண்டாம், சீக்கிரமே நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். ஆமாம் ஆமாம், சீக்கிரம் ராஜாக்கும் வெண்பாக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அப்போ இனி நம்ம வீடு கல்யாண வீடா இன்னும் ஜெகஜோதியாக இருக்குமே. அண்ணி, என் மருமக வெண்பா எங்க? ரூமில் இருக்கா. தலைவலிக்குமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தான் இருக்கா. வெண்பாக்கு என்னாச்சு தெரியலத்த. சாப்பிட வராமல் இருந்தா, என்னன்னு பார்க்க போயிருந்தேன். தலைவலிக்குமா, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்கா. சரி, நான் என் பேத்தியை போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க. சரிங்கத்த. என் பேத்திக்கு என்னாச்சு? இல்லை, அவள் இப்படி படுக்கிறவே இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்களை கூட எதுவுமே சொல்லலை, அமைதியாகவே இருந்தா. சரி, அவளை போய் என்னன்னு பார்ப்போம். டேய் ராஜா, என்னாச்சு? இல்லடா, என்னதை கேட்குற? டேய் வெண்பா மூஞ்சியை பத்தியா? அவ மூஞ்சே சரியில்லை. என்னடாச்சு? எதுவும் பிரச்சனையா? கிட்டே போய் கேட்க வேண்டியதானே, என்கிட்ட ஏன்டா கேட்குற? நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லடா, நான் எதுவுமே பண்ணல. அவதான் என்னை பிடிக்கல, நான் என் அப்பாவுக்கு பொண்ணாதான் இருக்க ஆசைப்படுறேன், அவர் யாரை கல்யாணம் பண்ண வைக்கிறாரோ அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு என்கிட்டே சொல்லிட்டு போறா. நான் இதுக்கு மேலே என்னடா பண்ணணும்? எப்படி அவளுக்கு எனக்கும் தான் கல்யாணம், இதுக்கு மேலே ஏன்டா? அவதான் முதல்ல இருந்தா அதுதானே சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ தானடா பொறுமையா இருந்திருக்கணும். அவள் அவங்க அப்பாவுக்கு பொண்ணா இருந்ததா உனக்கு பொண்டாட்டி வர ஆசைப்படுறா. உனக்கு காதலியா இருந்து உனக்கு பொண்டாட்டி வர ஆசைப்படலடா. உனக்கு ஏன்டா இது புரியல? போவண்டா அந்த பொண்ணு. சரிடா சூர்யா, நான் அத்தை பையன் ஓகே. இது நான் அத்தை பையன் இல்லாம இருந்திருந்தா சொல்லு, அவ காதல அவ மனசுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சு அவங்க அப்பா யாரை கல்யாணம் பண்ண சொல்றாரோ கல்யாணம் பண்ணிடுவாளா? டேய், நீ சொல்றது சரிதான்டா, ஆனா அவளுக்கு தெரியும்ல நீ தான் அவ அத்தை பையனு. அதனால கூட அவ காத்திருக்கலாம்லடா. ஏன்டா? எனக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். வேண்டாம், கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணிப்பேன், வேற எதுவும் கிடையாது. ஏன்டா ராஜா, நீ இப்படி கிடையாது. பாரு, இந்த பேச்சை இதோட விட்டுரு. வேற ஏதாவது பேச இருந்தா பேசு, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். உங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது, எனக்கும் தூக்கம் தான் வருது, நானும் தூங்கவே போறேன். அம்மாடி வெண்பா, வாங்க பாட்டி. அம்மா, என்னம்மாச்சு? உடம்புக்கு என்ன செய்யுது? ஒன்றும் இல்லை பாட்டி, லைட்டாக தலைவலி, அதான் உட்காந்துருக்கேன். இல்லை, முகம் சரியில்லை. என்னம்மா, பாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, தலை தான் வலி, அதான் உட்காந்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை பாட்டி. அப்படியாம்மா? சரிம்மா. அப்புறம் உனக்கும் ராஜாக்கும் கல்யாணம் பேசிகிட்டு இருக்கோம், உனக்கு சம்மதம் தானம்மா? அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் செய்வேன். அப்பா என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு முழு சம்மதம். இப்போ கூட உன் மனசுல எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்றேன்னு கூட நீ சொல்ல மாட்டேங்கிற. உங்க அப்பா சொல்லிட்டாரு, அதனால நீ கல்யாணம் பண்ணிப்ப. சரிடி, அப்படியே பண்ணிக்கோ. உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன், நீ இப்படி சொன்னதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். உனக்கு ராஜாவை பிடிக்கலம்மா? அப்பா சொல்கிறதுக்காண்டி தான் கல்யாணம் பண்ண போறியா? அது பாட்டி, அப்பாவுக்கு பிடிச்சிருக்கனா எனக்கும் பிடிச்சிருக்கு. என்பா, அப்பாவுக்கு பிடிச்சது ஓகேம்மா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. பாட்டிக்கிட்ட மறைக்காத. உனக்கு ராஜாவை பிடிச்சிருக்கா இல்லையா? அது பாட்டி, யோசிக்காம மனசில் உள்ளதை சொல்லு. பாட்டி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்கிட்ட தைரியமாக சொல்லு. பாட்டி, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தான் கண்ணாலே பேசிக்கிட்டீங்களே, எல்லாம் பாட்டிக்கு தெரியாதுன்னு இல்லை. சரி, இப்போ உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை பாட்டி. பாரு வெண்பா, பாட்டிக்கிட்ட மறைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லு. என் பேத்தி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? நீ ஒரு நாள் கூட இப்படி இருந்தது கிடையாது. சொல்லு, என்ன பிரச்சனை? அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கினது உங்களுக்கு தெரியுங்களா பாட்டி? அப்பாவோட பொண்ணாக இருந்து தான் அவர் காட்டுற பையனை நான் கல்யாணம் பண்ணணும். என் மனசில் எந்த களங்கமும் இருக்கக்கூடாது. அதனால தான் பாட்டி, ராஜாவோட மேலே இருக்க காதலை என் மனசில் நான் மறைச்சி வச்சுருந்தேன். எப்படியும் அவங்கள தான் நமக்கு கெட்டி வைப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ராஜா என்கிட்ட அவர் காதலை சொன்னார். நான் அப்படி இருந்தையுமே வேண்டாம் வேண்டான்னு தள்ளி தான் போனேன். ஆனால் இன்றைக்கி நானே அவரை என்னை வெறுக்கிற மாதிரி பேசிட்டேன் பாட்டி. என்னம்மா வேண்பா, உனக்கும் ராஜாவுக்கு தான் கல்யாணம்னு பேசியாச்சு, உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் நீ ஏன் தள்ளி போகிற? இல்லை பாட்டி, நான் என் அப்பாவோட பொண்ணாக இருந்து தான் ராஜாவை கல்யாணம் பண்ணணும், ராஜாவோட காதலியா இல்லை. ஆனால் நான் ராஜாவை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத அந்த மாயா வச்சு பேசிட்டேன். அவருக்கு என் மேலே ரொம்ப கோபம், என்னை வெறுக்குன்னு சொல்கிறாரு.
வீட்டில் எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதனால கல்யாணம் பண்ணுவேன். மற்றபடி உன் மேலே நான் காதலே காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டார் பாட்டி. அதான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்கி தப்பு பண்ணிட்டேன். நான் அமைதியாகவே வந்திருக்கலாமோன்னு இப்போ தோணுது பாட்டி. அவசரப்பட்டு அடிக்க வேற செஞ்சுட்டேன். கோபத்தில் எப்போவுமே நம்ம நிதானத்தை இழந்துருவோம். அது உன் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. சரி ராஜா, நீ அப்படி பேசிட்ட அடிச்சிட்ட அப்படிங்கிற கோபத்துலையும் வருத்தத்துலையும் சொல்லியிருப்பான். மற்றபடி அவன் கண்டிப்பாக உன்னை வெறுக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீயும் ராஜாவும் நல்லபடியாக சேர்ந்து வாழ்வீங்கன்னு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ எதையும் போட்டு மனசு போட்டு குழப்பாம சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு, சரியா? அம்மாடி வெண்பா, வெண்பாம்மா. அப்பா ரத்னம், இந்த நேரத்தில்? வெண்பா எங்கன்னு கேட்டேன். தலைவலி படுத்திருக்கான்னு சொன்னாங்க. அதான் என் பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன். நீங்கள் 2 பேரும் பேசினதையும் கேட்டேன். அப்பா அப்பா அது வந்துப்பா. இல்லைம்மா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்பா எல்லாத்தையுமே கேட்டேன். அப்பா உன்கிட்ட சத்தியம் வாங்கினேன் தான். ஆனால் நான் பார்க்குற பையனை நீ லவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையம்மா. அப்பா ஆமாம்மா, நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். எனக்கு ஆசை என் நண்பன் பையன் ராஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அதுக்காக தான்மா உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். ஆனால் இப்போ உன் மனசில் ராஜா இருக்குன்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல நாள் யோசிச்சிருக்கேன், நம்ம பொண்ணு நமக்காக தான் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாளா, அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலே நம்ம விருப்பத்தை நம்ம பொண்ணு மேலே தெளிக்கிறோமா, பல நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ அந்த எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அப்போ இப்போ முழு மனசோட கல்யாண வேலையை திருப்தியாக பண்ண போகிறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ, என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. அப்பா எதுவும் நினைக்க மாட்டேன். அப்பா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணு மனசில் என் ராஜா இருக்கான். அதை நினைச்சாலே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ நினைச்சதை பண்ணு. அப்பா எதை நினைச்சு மனசை போட்டு குழப்பாம உனக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணு. என் பொண்ணை இப்படி உட்கார்ந்து அழுதுக்கு சொல்லி தரல. எல்லா இடத்துலையும் என் பொண்ணு தைரியமா நிற்கணும். உன்னை நான் எப்படி வளர்த்தேன், என் பொண்ணு எல்லா இடத்துலையும் தாள நிமிர்ந்து தான் இருக்கணும். புரியுதா வெண்பா? பழைய வெண்பாவா அப்பா வந்து பாரு. போய் மனசில் ஒன்றும் இல்லாமல் நிம்மதியாக படுத்து தூங்கு. அப்பா எதுவும் நினைக்க மாட்டேன். உன் மனசுக்கு பட்டதை செய். சரிப்பா, எனக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிட்டு. நான் பழைய வெண்பா. சரிம்மா, படுத்து தூங்கு. அப்பா காலையில் பார்க்குறேன். குட் நைட். குட் நைட்ப்பா. என் வெண்பா மூஞ்சி இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. இதுதான் என் வெண்பா. பாட்டி ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ நாள் ராஜா தானே உங்ககிட்ட காதலை சொல்லி உன் பின்னாடி வந்தான். இப்போ நீ இப்போ சொல்கிறது புரியுதா? நீங்கள் சொன்னது புரிஞ்சிச்சு பாட்டி. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, போய் முடிச்சுட்டு வரேன். பாய் பாட்டி. என் வெண்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இது போதும் எனக்கு. டே ராஜா, என் வெண்பா பற்றி உனக்கு தெரியாதுல்ல. அவ அன்பையும் அதிகமாக தான் காட்டுவான், கோவத்தையும் அதிகமாக தான் காட்டுவான். இனிமே நீ வெண்பா படுத்த பாலில் நீயே அவகிட்ட சரணடைஞ்சிருவ. என் வெண்பா பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோ. என் வெண்பா அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. ஏய் சூர்யா, என்னடா தூங்க விடுடா. நான் உன் நண்பன், எவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன். உனக்கு தூக்கம் கேட்குதா? தூக்கம் எந்திரா. நீ வருத்தத்தில் இருக்கேன்னா நான் ஏன்டா தூங்கக்கூடாது? எனக்கு தூக்கம் வரும், போட அங்கிட்டு. ஏய் சூர்யா, அவ இப்ப என்ன சொன்னா தெரியுமாடா? டேய் என்னடா சொன்னா சொல்லு தொலைடா. பிஞ்சு மனச நோகடிச்சுட்டாடா. டேய் மரியாதையை என்ன தூங்க விடு, புலம்பாம மரியாதையா போயிடு. உன் நண்பன், எனக்கு தூக்கம் வரல, உனக்கு தூக்கம் வராகும், எழும்புடா. ஐயோ சூர்யானா பாவம். ராஜா சார். என்னது ராஜா சாரா? யாரது? கொஞ்சம் திரும்புங்க சார். இவ எதுக்கு இப்படி வந்து நிக்கான்? மூஞ்சியெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கு. என்னவா இருக்கும்? என்ன இந்த நேரத்துல யார் ரூம்ல? உனக்கு என்ன வேலை? என்ன வேணும்? சார் பொறுமை பொறுமை. ஏன் சார் கோவப்படுறீங்க? அது வந்து சார். என்ன கிட்ட வந்து நிக்கா? தள்ளிப்போ. என்ன சார்? ஓ, இந்த டிஸ்டன்ஸும் வேண்டான்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? ஆமா, உனக்கு இந்த நேரத்துல யார் ரூம்ல உனக்கு என்ன வேலை? நீ போ. அதுதான் சார் சொல்ல வரேன், சொல்ல விடுங்க. என்ன பேய் எதுவும் பிடிச்சிட்டோ? பேயெல்லாம் பிடிச்சல, நான் தான் வெண்பா. அப்ப சரி, வெண்பாதான். ஏய் என்ன வேணும்? எதுக்கு கிட்ட வந்து நிக்க? தள்ளிப்போ. பல நேரம் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தான், இப்போ அந்த பொண்ணே கிட்ட வந்து நிக்கி தள்ளி போகணுமா? இவன் எல்லாம் இது வந்து என்ன விஷயம்? நீ முதல்ல தள்ளி நின்று சொல்லு. போ தள்ளிப்போ. அது வந்து ராஜா. ஏய் நீ இப்போ என்ன பண்ண? அது வந்து ஐ லவ் யூ புருஷா. பை, குட் நைட். ஆமா, இங்க என்ன நடந்தது? வந்தா முத்தம் தந்தா,
ஐ லவ் யூடா புருஷன் சொல்லிட்டு குட்நைட் சுட்டு போயிட்டா. ம். ஏய் போதும்டா, ரொம்ப யோசிக்காத. வெண்பா மனசோட சொல்லிட்டான், வந்து படுத்து தூங்குடா. நீ அவளுக்கு புருஷனம் போதுமா? ஓ புருஷனா? அவ சொன்னான்னா நான் ஏத்துக்கணுமா? முடியாது, நான் அவளை ரொம்ப வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. அப்புறம் எதுக்குடா அவ அந்த முத்தத்தை வாங்கிட்டு ஈன்னு இழுச்சிட்டு இருந்தா? என்னடா புசுக்குள் இப்படி சொல்லிட்டேன்? வேற எப்படிடா சொல்லணும்? இவ்வளவு நேரம் அந்த பிள்ளை கிட்ட நின்று ஐ லவ் யூடா புருஷா முத்தமா தந்திருக்கு. அப்பா அவளை தள்ளிப்போன்னு சொல்ல முடியல. அவ போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடியாது, ஒத்துக்க மாட்டேன், ஐ ஹேட் யூ அப்படின்னா வந்து மூடிட்டு படுடா. இதுக்கு தான் ஆசைப்பட்ட. என்னடா இப்படி சொல்ற? டேய் மரியாதை வந்து தூங்கு, இல்லையா பால்கனி அந்த தான் இருக்கு, போவி கட்டாந்தரையில படுத்து தூங்கு போடா. இல்லடா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். ஒரு வேலையும் முடிக்க வேண்டாம், படுத்து தூங்கு. வேலை முடிக்க போறேன் நான், வேலை ஆளப்பாரு, படுத்து தூங்கு போடா. ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. ஆ, சரி தூங்கும், காலையில் அவளை வச்சுக்கிறேன். நீ தான் வச்சுக்கணும், வந்து படுத்து தூங்கு வாடா. என்னடா ரொம்ப ஓவரா போற? இருடா எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ தெரியும். காலம் வரும்போது பார்த்துக்கலாம், மூடிட்டு வந்து படுத்து தூங்கு வாடா. என்னடா படுக்கிறியா இல்லையா? சரி சரி, இதுக்கு மேல ஏதாவது சொன்னோம் அவ்வளோதான், படுத்து தூங்கும், காலையில் அவளை பார்த்துக்கலாம். டேய் சூர்யா, தூக்கமே வரலடா. எப்படி தூக்கம் வரும் உனக்கு? எப்படி தூக்கம் வரும்? மரியாதையை படுத்து தூங்கிடு, இல்ல கிட்டதான் கிடக்க சமட்டு விட்டுருவேன். என்னடா நான் உன் நண்பன் ராஜாடா. டேய் நண்பனாவது நம்பனாவது பார்க்க மாட்டேன், பேசாம படுத்து தூங்கு. அப்பலேருந்து தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, டார்ச்சர் தெரியாம உன்கிட்ட வந்து படுத்துட்டேன்டா. என்ன நானே என் காலை கடத்த கலத்தி அடிக்கணும். டேய் என்னடா இப்படி சொல்ற? டேய் சூர்யா, ஐயோ கிறுக்கு பிடிக்க வைக்கானே. டேய் மகேஷ், நீ என்ன இங்க கோத்துட்டு நீ உன் கார்த்திக் மச்சான் கூட போய் நிம்மதியா தூங்குதியாடா? டேய் அமைதியா படுத்து தூங்குடா, என்ன தூங்க விடுடா. டேய் தூங்க விடுடா, ஏன்டா என்ன பாடாப்படுத்துற? சூர்யா இதுக்குதான்டா இந்த லவ் பண்ணி தொலைறவங்க கிட்ட வந்து படுக்கவே கூடாது. என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியாடா? டேய் என்ன தூங்க விட மாட்டியாடா? ஏன்டா எடே டேய் ஏன்டா? அது இல்ல சூர்யா, சூர்யா தூக்கம் வரலடா. டேய் என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன தூங்க விடுடா. நான் என்ன பாவண்டா, என்ன தூங்க விடுடா. என்ன இப்படி அள வைக்கிற? டேய் சூர்யா, டேய் என்ன கொலைக்காரனா மாத்துறாத. இந்த பால்கனி இந்த தான் இருக்கேன், தூக்கி கீழே தூக்கி போட்டுருவேன். மரியாதையை படுத்து தூங்கு, என்ன தூங்க விடு. ஆ பைத்தியக்காரனாக்குதானே, பைத்தியக்காரனாக்குதானே. ஐயோ இவன் கூட தெரியாம நண்பன் ஆயிட்டேனே. ஐயோ ஏன்டா நண்பனாயினான்னு யோசிக்க வைக்கிறானே. என்னால முடியல, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? ஏ சூர்யா, அவ வேற இப்படி பண்ணிட்டு போயிட்டாடா, எனக்கு தூக்கம் வரலடா. என்னடா அவளை பார்க்க போகணுமா? போய் தொலை போடா, என்னையாவது நிம்மதியா தூங்க விடு போடா. இல்ல மச்சான் வேண்டாம். சரி மச்சான், எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேன். ஆனாலும் சூர்யா, ஏய் மரியாதையா பேசாம தூக்கம் வரனா தூங்கு, இல்ல எட்டு மிதிச்சிருவேன். மாதிரி கக்கூசு கிட்ட போய் தான் தூங்கணும் பாத்துக்கோ. சீ மூடிட்டு படுத்து தூங்குடா. டேய் நான் சொன்ன வேலை கரெக்டா நடக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சு நீ இருக்க முடியாது, பாத்துக்கோ. அதெல்லாம் நீங்க சொன்னதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன். அப்புறம் நான் கேட்டது நீ செஞ்சு முடிச்சிட்டு வா, நீ கேட்டதுலேருந்து டபுளாவே தரேன். ம் சரி சார், அதுக்கான வேலைக்கு பாரு போ. ஓகே சார், நான் முடிச்சிட்டு வரேன். ம் ஹேய் வெண்பா, அன்னைக்கு ஒரு காஃபி குடிக்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்னை மிரட்டிட்டு போகிறான். இதுலேருந்து எப்படி நீ தப்பிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். உன்னை எவன் வந்து காப்பாத்துறான்னு நான் பார்க்குறேன்டி. ஏன்டா என்ன அப்படி பார்க்குற? ஏன்டா என்ன நைட்டு தூங்க விடாம பாடாப்படுத்தினேன்? நான் உனக்கு என்னடா பண்ணேன்? உன்கிட்ட வந்து படுத்தது ஒரு குத்தமாடா? என்னடா இப்படி சொல்ற? நான் உன் நண்பேன்டா, உன்கிட்ட தானடா என் மனசுல புலம்ப முடியும். போய் தனியா புலம்ப வேண்டியதானே, என்கிட்ட ஏன்டா புலம்பணும்? என்னடா இப்படி சொல்லிட்ட? தனியா புலம்புனா என்ன பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க? நேத்து என்னடா பண்ண? பைத்தியக்காரத்தை நம்ம தானே பண்ணிட்டு இருந்த. என்ன நீ தூங்க விட்டியாடா? டேய் என்ன தூங்க விட்டியாடா? சூர்யா சூர்யான்னு சொல்லி என் கழுத்து அறுத்துட்டேடா. டேய் சூர்யா, ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டியோ? வாயில தான் வந்துரும்டா. உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? அதான் உன்கிட்ட வந்து அவ லவ் சொல்லிட்டால, இன்னும் என்னடா பிரச்சனை உனக்கு? இப்படி அவ சொன்னோன்னா நான் ஏத்துக்கணுமா? முடியாதுடா, நான் அவன் மேல கோமா தான் இருக்கேன். ஐ ஹேட் யூ. எதுக்குடா நேத்து தந்ததை மறுபடியும் எதிர்பார்க்குறியா? டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? இல்ல எப்படி தெரியுது? நெத்தியில எது எழுதிருக்காடா?
அதான்டா நானும் கேட்குறேன். ஏனத்தில் என்ன இழிச்ச வயனியாடா எழுதிருக்கு? உனக்கு தேவையா? அவகிட்ட போய் புலம்பு போடா. இல்லையா அவன் தொம்பிய காண்டில் தொம்பி அவன்கிட்ட புலம்பு. அவன் தான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவான். அவன் நேக்க எனக்கு ஒத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவன் என் கையில சிக்கட்டு அவனுக்கு இருக்கு. என்னம்மா வெண்பா, வேற வேலையே இல்லையா? காலையில இங்க வந்திருக்க? வேலை தானே, ஊர்பட்ட வேலை இருக்கு, கொஞ்சம் துணைக்கு வாங்கலையா அண்ணா? இருக்குமா? எதுக்கு? இந்த கிட்ட நிக்கான்ல தடிமாடு, அவனை வேணா கூப்பிடு. ஏய் என்னடி எதுக்கடி வந்த? என்னங்க இப்படி சொல்றீங்க? போங்க, உங்களை பார்க்க ஆசையா வந்தேன், இப்படி சொல்லிட்டீங்களேங்க. சூர்யாண்ணா, ஒரு 5 நிமிஷம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் திரும்பி நிக்கீங்களா? நீ எதுக்கடி என்கிட்ட பேசணும்? டேய் சூர்யா, நீ திரும்பாதடா, நில்லுடா. இவ சொன்னா நீ திரும்பிடா. நான் உன் நண்பன், நான் சொல்றதா நீ கேட்கணும். நீ இப்படி சூர்யாண்ணா, அண்ணன் நான் சேஞ்ச் சொல்லிட்டு தான் திரும்ப சொல்றேன், அப்புறம் உங்க விருப்பம். என்ன பார்த்தா உங்க 2 பேருக்கு எப்படி தெரியுது? இல்ல எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். எனக்கு நீங்க அண்ணனா தெரியுறீங்கண்ணா, ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க என்னவா தெரியுறீன்னு உங்க ஃப்ரெண்டு கிட்டே கேட்டுக்கண்ணா. வெண்பாமா, நீ பேசுவேன்னு தெரியும், இந்த அளவுக்கு பேசுவேன்னு தெரியாது. இப்ப என்ன, நான் திரும்பணும் அவ்வளவுதானே? திரும்பிட்டேன். என்ன பண்றீங்களோ பண்ணி தொலைங்க. உங்க கூட எல்லாம் நான் ஜீவன் கழிச்சது பெரும் பாடாதான் இருக்கு. இப்ப எதுக்கிட்ட சிரிக்கிற? என்னடி? அது போங்கங்க, வெக்கமா இருக்கு. அம்மாடி வெண்பா, அண்ணன் இங்கிட்டு தாமா நிக்கேன். கொஞ்சம் எதுவா இருந்தாலும் பார்த்து கீத்து பண்ணுமா. என்னடி என்னடி ரொம்ப கொணட்டுற? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், போடி. பேச வேண்டாம் அண்ணா, நானும் பேச போறதில்ல, கொடுக்க தான் போறேன். ராஜா அண்ணா, தயவு செஞ்சு திரும்பிடாதீங்க, அப்படியே நில்லுங்க, அப்புறம் நான் பொறுப்பல்ல. திரும்ப மாட்டேமா, திரும்ப மாட்டேன். வேணா நான் வேணா கிளம்பிட்டா? அது உங்க விருப்பம் ராஜா அண்ணா. அவன் ஏன் நண்பன்? நான் சொல்றதான் கேட்போம், நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். டே ராஜா, இங்கே நில்லுடா. இவ என்னதான் பண்றேன் நானும் பாக்குறேன். இப்ப யோசிக்கிறேன்டா, உனக்கு ஏன்டா நான் ஃப்ரெண்ட் ஆனேன்னு. ராஜாவை இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. இப்படி காதல் பண்றவங்க கிட்ட மட்டும் ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாது. இப்படி கிட்ட வந்து நிக்க தள்ளிப்பூடி. ஆமா ஆமா, அப்படியே மனசுல பட்டாம்பூச்சி பிறக்கும். ஆனா நடிக்கான் நடிப்புக்காரன். அது அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, வருவீங்களா? அதுக்கேண்டி இப்படி வந்து சொன்ன? நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க? ஒன்னும் நினைக்கல, படி. சாப்பிட தானே எங்களுக்கு வர தெரியும். ஓ, நேற்று நைட்டு தந்த மாதிரி இப்பவும் தருவேன் நினைச்சீங்க? அசுக்கு புசுக்கு கொன்றுவேன், எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நேற்று ஏதோ பாவம் பிள்ளைய அடிச்சிட்டோமே, சரி சமாதானப்படுத்தும் கொடுப்போன்னு தந்தேன். அதுக்காண்டி காலையிலேவா? ரொம்பத்தான். ஆனால் உங்ககிட்ட எல்லாம் வந்து நிற்கவே கூடாது. அப்போ நான் போகிறேன்ப்பா. இல்ல, என்ன பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியுது? வந்தா கிட்ட நெருங்கி வந்தா நம்மளும் அதுவா இருக்குமோன்னு நினைச்சது ஒரு குத்தமா? புசுக்குன்னு இப்படி பண்ணிட்டாலே, தந்துட்டு அது போயிருக்கலாம். ராஜா ராஜா, என்னடா? ஆமா, நீ என்கிட்ட இப்ப என்ன சொன்ன? நான் அவளை வெறுக்கிறேன், ஐ ஹேட் யூ அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் ராஜா, பாருடா, கிட்ட வந்து நின்ன நானும் எதிர்பார்த்தது ஒரு குத்தமாடா. தந்துட்டு அது போயிருக்கலாமே. ஆமா ஆமா, தருவாங்க, நல்லா எதிர்பாருங்க. நீ இன்னும் போவல? சாப்பிட கூப்பிட்டாங்க, வரணுமா? ஆளப்பாரு. இருடி, உன்னை நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. மனசுல வச்சுக்க முடியாதுடி, உன்னை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன், போடி. அப்படியா? சரி, நான் அப்புறமா வந்து உட்காந்துக்கிறேன், இப்போ எனக்கு வேலை இருக்கு, பாய். நீ எப்ப வந்தாலும் உட்கார முடியாது, போடி. பார்க்கலாம்டி. நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், இங்க பாருடா. பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறான்னு? நான் அவளோட பாஸ், ஒரு மரியாதை இருக்கா? ஓ பாஸ், சரி. அப்ப எதுக்குடா அவ? அப்போ உன்னோட பிஏ தானே, பிஏ கிட்ட இருந்து எதுக்குடா முத்தத்தை எதிர்பார்க்குற? கொய்யால நான் அதை எதிர்பார்க்கவே இல்லையே. வடி, இது தொடச்சுக்கோ. வாடா, பசிக்கி சாப்பிட்டுட்டு தூங்க தான் விடல, சாப்பிடையாது விடுடா. எனக்கும் பசிக்கிடா, வா. அப்படியே பேசிட்டே சாப்பிடுவோம். அங்க வந்து வாயை திறந்த முவனே யார் இருக்கான்னு பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஐடா, வாடா, ரொம்பத்தான். என்னங்க, என்னாச்சு? சக்தி எதுவும் ஃபோன் பண்ணானா? சக்தி ஃபோன் பண்ணோம், பக்காவா பிளானை போட்டிருக்கானோ. வெண்பா தப்பிக்கவே முடியாது. அந்த வெண்பா இல்லைனா மட்டும்தான் மாயாக்கும் ராஜாக்கும் கல்யாணம் நடக்கும், புரியுதுல? அந்த வெண்பாவை தப்பிக்கவே விடக்கூடாது. போட்ட பிளானை மட்டும் சொதப்புனா அவன் உயிரோட இருக்க முடியாது. நான் யார் நான் பார்க்க வேண்டியது இருக்கும். சக்தி கிட்ட சொல்லி வைங்க. சக்தி எதையாவது சொதப்பிருக்கான், நீ சொல்றத கச்சிதமா முடிச்சுட்டு வருவான் சக்தி. அவனை போய் சந்தேகப்படுற? வெண்பா யார் பொண்ணுன்னு தெரியும்ல? ரத்னம் பொண்ணு. அப்படியெல்லாம் அவன் பொண்ணை விட மாட்டான். அதை தான் நான் சொல்றேன். எனக்கு வெண்பா இருக்கக்கூடாது, அவ கதை முடிஞ்சிருக்கணும். அப்பந்தான் என் பொண்ணு மாயா ராஜா கூட நிம்மதியாக வாழ முடியும். நம்ம நினைச்சது நடக்கும்.
புரியுதா? அதுக்காக தானே இவ்வளோத்தையும் இறங்கி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணு மாயா வாழணும், என் பொண்ணு வாழணும், அந்த வீரா சொத்து நமக்கு வரணும். அப்புறம் அந்த மகேஷை அணுவையும் என்ன பண்ணணுமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அணுவை சக்திக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்பந்தான் அணுவை வச்சு நமக்கு பிரச்சனை வராது. ஏன்னா சக்தி நம்ம சொல்கிறதான் செய்வான். அதனால் அணுவை சக்தி தலையில் கெட்டுடுவேன். அவன் வாழ்ந்தாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு நான் நினச்ச காரியம்தான் நடக்கணும். மம்மி என்னம்மாயா? என்ன மம்மி? அந்த ராஜா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா மம்மி. 2 டேஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனே எடுக்கல மம்மி. வீட்டுக்கும் போய் பார்த்தேன், வீடு பூட்டு. எங்க மம்மி போயிருக்காங்க ஃபேமிலியா? என்கிட்ட சொல்லவே இல்லை மம்மி. ராஜா ஃபோன் எடுக்கவே இல்லையா? உன் ஃபோன் அவன் எடுப்பான்ல, ஏன் எடுக்கல? ஆமாம் டாடி, நான் ஃபோன் பண்ணாலே அவன் உடனே எடுப்பான். ஆனால் இப்போ 2 டேஸாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. ஏன் டாடி எங்கே போனாங்க? உங்ககிட்ட எதுவும் வீர அங்கிள் சொன்னாங்களா ஏதாவது? அவங்க சாரதா அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க எல்லாரும். என்ன மம்மி சொல்கிறீங்க? அவங்க ஃபேமிலிட்ட பேச மாட்டாங்களே, எப்படி மம்மி? பேசிட்டாங்க. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், ராஜாவை நீ எவ்வளோ சீக்கிரம் உன் கைக்குள்ளே வச்சுக்கிறியோ வச்சுக்கோன்னு. நீ கோட்டை விட்டுட்டே இருந்த, அந்த வெண்பை தட்டி தூக்கிட்டான். எனக்கு புரியல மம்மி. வெண்பா அவங்க மாமா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. இதில் வெண்பா எதுக்கு மம்மி இடையில வந்தா? எனக்கு புரியல மம்மி, என்ன நடக்குது? நீ ஆஃபீஸில் என்ன நடக்கு ஏது நடக்கு நீ பார்க்கவே இல்லை, அப்படித்தானே? ஆமாம், அன்னைக்கு தானே என்கிட்ட வந்து சொன்ன, அந்த மகேஷ் வெண்பாவை அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறான்னு. அப்படியேம்மா நீ கண்டுபிடிக்கல? நீ ஏன் பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. மம்மி என்ன மம்மி சொல்றீங்க? அந்த வெண்பாதாம்மா ராஜாவை கட்டிக்க போறவ. இப்போ கூட ராஜா ஃபேமிலி எல்லாரும் எதுக்கு தெரியுமா அங்க போயிருக்காங்க? ராஜாக்கும் வெண்பாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க. அது கூட உனக்கு தெரியல. நீ மம்மி சொன்ன மாதிரி எங்க பொண்ணுன்னு சொல்லவே எங்களுக்கு வெக்கமா இருக்கு. என்ன டாடி சொல்றீங்க? என்ன டாடி சொல்றீங்க? எனக்கு ராஜா வேணும், எனக்கு ராஜா வேணும். ஆமா, எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்ப வந்து எனக்கு ராஜா வேணும் ராஜா வேணும்னா அந்த வெண்பாவுக்கு இருக்க சாமர்த்தியம் கூட உனக்கு இல்லடி. நோ மம்மி, நான் அந்த வெண்பாவை சும்மாவே விட மாட்டேன். என் கையோட அவளுக்கு சாவு. மம்மி டாடி ஏதாவது பண்ணுங்க மம்மி. அந்த வெண்பா உயிரோடவே இருக்கக்கூடாது, அந்த வெண்பா உயிரோடவே இருக்கக்கூடாது. ஆஃப்டர் ஆல் அங்கே பியா வேலை பார்க்குற அந்த நாய் என் ராஜாவுக்கு பொண்டாட்டியான். இல்லை மம்மி, என்னால் முடியாது. மாயா, நீ வெண்பாவை தப்பு கணக்கு போட்டுட்ட. அவள் உன்கிட்ட எகிரி பேசும்போதே நீ அவளை கண்காணிச்சு அவளை கண்டுபிடிச்சிருக்கணும். அதுலேயும் கோட்டை விட்டுட்ட. அவன் நம்மள இந்த பல மடங்கு பணக்காரிடி. அவன் நினைச்சா எத்தனை கம்பெனி வேணாலும் உருவாக்கலாம். ஆனா எதுக்காக ராஜாவுக்கு பிஏவா வந்து சேர்ந்தானதான் எனக்கு தெரியல. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காம நான் ஓய மாட்டேன். திடீர் எப்படி மொத்த குடும்பமும் ரத்ன வீட்டுக்கு போச்சு? இது எல்லாமே ரத்னத்தோட பிளானானும் தெரியல. கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னே இந்த வெண்பா கதையை நான் முடிக்கிறேன். நீ பயப்படாத. சக்தி கிட்ட சொல்லி அவ கதையை முடிக்க சொல்லிட்டேன். இன்னும் அவ கதையை முடிச்சிருவான். ராஜா உனக்கு தான். என்ன மம்மி சொல்றீங்க? அப்போ அந்த வெண்பாக்கு கீழேயானா? நோ, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த வெண்பா தான் ஏன் கீழே இருக்கணும், அந்த வெண்பா தான் ஏன் கீழே இருக்கணும். அதுக்காக தானே ராஜாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ராஜாவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்ட, வெண்பா உன் காலுக்கு கீழே தான். ஆனா அதுக்காக உயிரோட இருக்க மாட்டா. சக்தி அவன் கதையை முடிச்சிருவான். வெண்பா கதையை முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க. ராஜாவை என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். என்னோட இன்னொரு முகத்தை அவன் பார்க்கல, பார்க்க வைப்பேன் இந்த மாயா. சரி மம்மி. டேடி, நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். நல்ல செய்தி எனக்கு சொல்லுங்க. போயிட்டு வரேன் மம்மி, போயிட்டு வரேன் டாடி. பார்த்து போ மாயா, கவனமா போ. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பாய். டேய் ராஜா, என்னை ரொம்ப சோதிக்காதடா. போடா, நான் வரவே மாட்டேன். போடா, நான் போறேன். டேய் சூர்யா, அப்படி சொல்லாதடா. நான் உன் ஃப்ரெண்டுடா. டேய், அவ என்ன பண்ணிட்டா பாத்தியாடா? நீயாச்சு அவளாச்சு, என்னமோ பண்ணிட்டு போங்கடா.
நான் போறேன்டா. ஹலோ சார், பின்ன ஆள் நிற்கும், பார்த்து வாங்க. ஷப்பா, இது யாருன்னு தெரியலே. பின்னாடி ஆள் நிற்கிறத பார்த்துட்டு வாங்க, அங்கே பேசிட்டு வந்து இடிச்சிடக்கூடாது. இல்ல, நான் அங்கதானே பேசிட்டு இருந்தேன். உன்னை நான் இடிச்சேனா இல்ல இடிக்கிற மாதிரி வந்தேனா? ஏன்டி? ஏன் அவன் படுத்தினப்ப அடுப்பு போதாது, இப்ப நீ வேறயா? ஏன்டி? என்னது டீயா? டேய் கருவேப்பிலை போடா. ஏய், வாய் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு. பொடி ப்ரௌன் மண்டை. போடா 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 கருவேப்பிலை. பொடி பொடி ப்ரௌன் மண்டை. போடா. பொடி. கருவேப்பையா, நீ ரொம்ப அழகா இருக்க. ஆ ஆமா, இவ்வளவு நேரம் என்ன திட்டிட்டு தானே இருந்தா, புசுக்குன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏய் ப்ரௌன் மண்டை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று பாப்பா உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ எடிட் பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செல்லக்குட்டி ஆட்டுக்குட்டி என் ஜெபா. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள், எல்லாரும் விஷ் பண்ணுங்க. ஜெபா, ஹாப்பி பர்த்டே, ஹார்ட் பிளஸ் யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்க நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். இன்னைக்கு இருக்க மாதிரி என்றைக்குமே நீ சந்தோஷத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் நீரோடி வாழ்க. ஹாப்பி பர்த்டே ஜெபா. மறக்காமல் எல்லாரும் அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஒரு 25 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 30 நிமிஷம் கண்டிப்பாக வீடியோ வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.